Hello friends, welcome to my channel. Advance happy தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அது நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 கப் கடலை 1 கப் உளுந்து போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதை மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து நல்லா காய வச்சிடணும். அது நல்லா காஞ்சி மொறுமொறுன்னு வந்தோட்டி நம்ம அதை நைஸாக பவுடராக அரைச்சிக்கணும். எல்லா பவுடரை அரைச்சோட்டி 1 ஸ்பூன் ஓமம் 1 ஸ்பூன் எள்ளு நான் கருப்பெல்லு சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கணும். அப்புறமா நம்ம நெய் டால்டா ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். இங்கே பசங்க நெய் சாப்பிட்றதில்ல, அதனால் நான் டால்டா போட்டிருக்குறேன். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நாம் சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். அப்புறமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடுனொட்டி நாம் அந்த பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து அச்சியில் போட்டு நம்ம அழுத்தினா பாருங்கள் அழகாக முறுக்கு வருது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முறுக்கு. நமக்கு அந்த அச்சியில் வந்த முறுக்கு எடுத்து அழகாக எண்ணெயில் போட்டால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த அழகாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பாருங்கள், முழுசாக பாருங்கள். என்னோடய வீடியோவை பாருங்கள். முறுக்கு எவ்வளோ அழகாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். அழகாக வந்துருச்சு முறுக்கு. நாம் அச்சு 12-15 அச்சு இருக்குது. அதில் எல்லா டிசைனிலுமே நம்ம முறுக்கு போடலாம். அது மாதிரி நான் எல்லா முறுக்குமே போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது பெரிய முறுக்கு. பெரிய முறுக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்ப அழகாக வரும். எல்லாம் தீபாவளிக்காக வீட்டில் பலகாரமெல்லாம் செய்வாங்க. அதனால் எல்லாமே நீங்களும் செஞ்சு பாருங்கள், அழகாக வரும். நான் நேற்று மைசூர் பாக்கு செஞ்சு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதையும் பாருங்கள் என்னோடய சேனலில். பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்லா மொறுமொறுன்னு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுங்க. என்னோடய வீடியோவை கொஞ்சம் மேலே தள்ளாமல் பாருங்கள். அப்புறமா நான் ரிப்பன் முறுக்கு செய்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக அச்சிலேயே அப்படியே ரிப்பன் முறுக்கு வருது பாருங்கள். அந்த அச்சு ரிப்பன் முறுக்கு அச்சு போட்டு ரிப்பன் முறுக்கு செய்கிறேங்க. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. மாவு நாம் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அழகாக முறுக்கு மொறுமொறுன்னு அழகாக வந்துடும். பாருங்கள், ரிப்பன் முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரிப்பன் முறுக்கு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மெது மெதுன்னு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ரிப்பன் முறுக்கு அடுத்து ஒரு அச்சுங்க, இது ஒரு அச்சுங்க. இது கொஞ்சம் தடிப்பாக வருது. இது ஒரு அச்சு. இது நம்ம பஜ்ஜி மாதிரி வரும். முறுக்குலேயே பஜ்ஜி மாதிரி செய்கிற மாதிரி மாடல். இது ஒரு அச்சு. நாம் விதவிதமாக அச்சுங்க இருக்குது. எல்லாத்துக்குமே மாவு நம்ம கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா எந்த அச்சில் போட்டாலும் உடையாமல் அழகாக வரும். முறுக்குங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நான் ஒரு 2-3 விதத்தில் நான் செஞ்சுருக்கிறேன். முள்ளு முறுக்கு, பெரிய முறுக்கு, ரிப்பன் முறுக்கு, பக்கோடா முறுக்கு, அப்புறமா மிச்சர் முறுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தீபாவளியை நல்லா எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.